ஓகே. ஸோ இப்போ நம்ம பேசிக் கவுண்டிங் ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். இதில் சம் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா, இஃப் தேர் ஆர் n tasks to be performed, ஒன்னொன்னும் in multiple ways, or n things to be chosen, n things are available to choose. ஒன்னொன்னுக்கு m1, m2, m3, அப்படி mn அந்த மாதிரி அவ்வளோ திங்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, how many choices we have? We have m1 ways of choosing the first item, m2 ways of choosing the second item, and so on. இல்லையா? அப்ப ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும் அப்படின்னா, so we have to simply sum up all this. So for example, 10 டாய் இருக்கு, 15 ட்ரெஸ் இருக்கு, 20 ஸ்வீட் இருக்கு. நீங்க ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்க அப்படின்னா, you can choose any one toy or any one dress or any one sweet. அப்படின்னா totally there are, simply add up all of them. Totally there are 10 plus 15 plus 20, which is 45 different things are there. So ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். ஸோ அப்படிங்கும்போது you can do it in 45 ways. Means you can choose any of the 45. இல்லையா? அதனால you have 45 ways of choosing. That is called sum rule. இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, you are choosing either one of these, not all of these. நீங்க ஒரு டாய், ஒரு ட்ரெஸ், ஒரு ஸ்வீட் அப்படி கிடையாது. எல்லாத்துலயும் சேர்த்து இது அல்லது அது. One toy or one dress or one sweet, any one item only if you are choosing. அப்ப வந்து நம்ம இந்த sum rule apply பண்ணோம். We simply, it is very common sense தான். இது simply add up all the, so many things are there, we will choose one of those. So those many choices are there for us. இதுல ஒரு சின்ன வேரியேஷன் நம்ம இந்த செட் தியரியில முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? செட் ஃபார்முலா ஃபார் n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. அந்த பிரின்சிபல் அப்ளை ஆகும் எப்பனாக்க, இப்ப இதுல ஏதாவது கன்கரண்டா சூஸ் பண்ண முடியும் அப்படின்னா. இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல கன்கரண்டா நம்ம சூஸ் பண்ண முடியாது. பட் நம்ம அடுத்த எக்ஸாம்பிள பாருங்க. Suppose we have to find the number of positive integers divisible by 2 or 7 up to 100 னு கேக்குறாங்க. So இப்போ r தான், either divisible by 2 or 7 அப்படின்னு தான் நம்ம கேக்குறோம். பட் இதுல என்னன்னா, there are some numbers which can be divisible by both 2 and 7. இல்லையா? அதனால அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல, so that means when they are not mutually exclusive, அப்ப வந்து we use this formula n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. இந்த ஃபார்முலா நீங்க முன்னாடியே பார்த்திருக்கீங்க செட் தியரியில. அதனால உங்களுக்கு ஃபெமிலியர் ரூல் தான் இது. ஓகே. சோ சார், மறுபடியும் இந்த ரூல் எங்க யூஸ் ஆகும் மட்டும் சொல்றீங்களா சார்? இந்த செட், இந்த இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். யா சார். You are choosing any one item, but sometimes you if you choose one, the other gets automatically chosen. அதாவது they are not mutually exclusive. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் you are picking numbers which are divisible by 2 or 7 அப்படின்னு சொல்றோம். அப்படி சொன்னேன்னா there are numbers which are divisible by 2 and 7 இல்லையா? ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் we use this inclusion exclusion principle. Okay sir. Okay. So in the example பாத்தீங்கன்னா இன்னும் clear-ஆ இருக்கும். இதுல வந்து suppose I ask you to find out the number of positive integers divisible by 2 or 7, அப்போ up to 100. Number of numbers divisible by 2 வந்து 50 இல்லையா? 2 4 6 8 அப்படி 50 up to 100. அதே மாதிரி நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 7 வந்து 14, பிகாஸ் 14 7s are 98, அது வரலையும் 7 14 அந்த மாதிரி வரும். ஆனா ரெண்டுத்துலயுமே டிவைட் ஆகிறது ஒரு 7 இருக்கு. ஸோ இஃப் யூ சிம்பிளி ஆட் 50 and 14, we will be double counting those numbers which are divisible by both 2 and 7. For example, 14 வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லயும் வருது, செகண்ட் லிஸ்ட்லயும் வருது. ஸோ அப்போ அப்படியே நம்ம ஆட் பண்ணோம்னா டபுள் கவுண்ட் பண்ணிடுறோம். அதனால தான் that we saw in the set theory itself. So அதனால தான் and both வந்து 7 இருக்கு.
because 14, 28, 42 அந்த மாதிரி numbers up to 98. So அதனால இப்போ either divisible by 2 or by 7 அப்படின்னு கேட்டா இப்போ நம்ம 50 plus 14 அந்த டபுள் கவுண்ட் ஆன 7 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடணும். That is n of A union B equal to n of A plus n of B minus n of A intersection B. Okay. Next scenario, when we are selecting multiple items, here இப்போ வந்து நம்ம இது அல்லது எதையாவது ஒண்ணுதான் நம்ம செலக்ட் பண்ணணுன்ற மாதிரி ப்ராப்ளம் இது வரலையும் பார்த்தோம். இப்போ சப்போஸ் we want to select one from this and one from that, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா if an event can occur in m different ways following which another event can occur in n different ways, நம்ம ரெண்டு ஈவெண்ட்டுமே needs to happen அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல selecting a toy is one event, selecting a dress is another event. முதல் ப்ராப்ளத்துல சம் ரூல்ல either this or that அப்படின்னு சொன்னோம். இப்போ ப்ராடக்ட் ரூல்ல வந்து you have to select a toy and a dress அப்படின்னா அப்ப அது வந்து that is the scenario here. Event can occur in m different ways following which another event can occur in n different ways and both we have to perform. Then the total number of occurrences of these events that is given by m into n. So adhe mari if there are three different events, it will be m into n into p or whatever. So the third event can happen in p ways, it will be m into n into p. If there is another example for that. Suppose you have 2 school bags, 3 tiffin boxes and 2 water bottles. When you school you will use all of these. ஒரு பேக் எடுத்துப்பீங்க, ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துப்பீங்க, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துப்பீங்க. ஸோ அதனால அப்ப எவ்வளவு விதத்துல நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னா பேக் 2 விதத்துல சூஸ் பண்ணலாம், டிஃபன் பாக்ஸ் 3 விதத்துல சூஸ் பண்ணலாம் அண்ட் வாட்டர் பாட்டில 2 விதத்துல சூஸ் பண்ணலாம். ஸோ பட் நம்ம 3மே சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்கூல் பேக்குக்கும் 3 டிஃப்ரெண்ட் டிஃபன் பாக்ஸ் 2 டிஃப்ரெண்ட் வாட்டர் பாக்ஸ் இருக்கிறதுனால ஸோ இட் வில் பி a product of all these numbers 2, 3 and 2. So that is 2 into 3 into 2, which is 12 ways. So I have listed those 12 ways. Okay. So that this is your product rule. So remember, some rule na it's a case of or. Some rule or the set theory and the union and the formula and the or either or and the mari irukku situation use pannom. Product rule and situation la முதல் ஈவென்ட்டும் நடக்கணும், செகண்டும் பண்ணணும். So like you are choosing a school bag and a tiffin box and a water bottle, அந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்த கான்செப்ட் வந்து ஃபேக்டோரியல். I briefly mentioned factorial is applicable only for natural numbers. Okay, so factorial of a natural number is a product of first n natural numbers. Okay, it is denoted by n factorial. So na idu example la kudukla. Okay, so in factorial of 2 abdina 1 into 2, factorial of 3 na 1 into 2 into 3, which is 6. So factorial of 4 na 1 into 2 into 3 into 4, which is 24. So in the factorial garde permutation combination la nariya use agum. So we must remember this. Okay. I have given a problem on factorial, so we'll discuss that when we solve the problems. Okay. Next we go to permutation. Permutation abdina simply it means ordering. So how many ways you can permute abdina, how many ways in which you can order those things. So permutation means it's ordering. So that means permutation of n distinct objects taken r at a time means it's formed by filling r positions, okay, with the object chosen from the n distinct objects. Radha, 1 second Radha. Some students are waiting. கொஞ்சம் அட்மிட் பண்ண முடியுமா பாருங்க. பாக்குறேன். ஏன் வெயிட் பண்ணனும்? நான் வந்து ஆட்டோமேட்டிக் அது ஏதோ வர மாட்டேங்குது. once we start presenting it's not coming. I think so. அப்படியே
admit all கொடுத்துட்டேன். Just hold on. Okay. Yeah, okay. Thanks for pointing out that case. So I think quite a few people are waiting. I think they've joined now. Okay. So for whoever joined now, okay, please try to join in time. I should try to join 5 minutes before. So because we start, if you start, we keep waiting. People who are already joined, they are wasting the time. Yeah, 6:30 na 6:30 prompt we have to start. So just to recap what I was telling before, so I covered sum rule, the general principles of counting. That's covering the sum rule and product rule. Sum rule, there are n different tasks are available, and you have to perform one of them. Either one of n different tasks. After we use a sum rule, the number of options for us are the sum of all different ways of doing individual tasks. So for example, task selecting a toy is a task. Selecting an item. If selecting a toy can be done in 10 ways. Selecting a dress can be done in 15 ways. Selecting a sweet can be done in 20 ways. And suppose you have to select any one, we can simply add up. So we can simply say that there are totally 10 plus 25, 15 plus 20, 45 items. So you have 45 different ways of selecting. So adile or slight variation if events can occur simultaneously. Selection of one will automatically imply selection of another. And the mari case, it was suppose you are finding out a number of positive integers divisible by 2 or 7 up to 100 அப்படின்னா இங்க you can there are certain numbers which are divisible by 2, certain numbers which are divisible by 7. So அதை நம்ம simply add பண்ணா மட்டும் போதாது. ஏன்னா there are numbers which are divisible by both 2 and 7, means they occur in both the lists. So அதனால double count ஆயிடுது. அதனால we have to subtract that part. That's what we have already seen in the set theory also. N of A union B equal to N of A plus N of B minus N of A intersection B. So that is the formula we have to use when you have to choose any one, but they can occur concurrently. And this situation use this inclusion exclusion principle. After product rule, if you have to do all the tasks, like select in the case select a toy and a dress and a sweet, then you have to multiply, because there are 10 choices for toys, 10 choices for dresses, 20 choices for sweets. So you can choose, you will so many different ways of choosing, which will be 10 into 15 into 20. So the product rule, an event can occur in m ways, following which another event can occur in n ways. Then the total number of occurrence of the events in the given order is m into n. Okay. So first m. The example there are 2 school bags, 3 tiffin boxes, and 3 water bottles. So there are 2 ways of choosing a bag, 3 ways of choosing a tiffin box, 2 ways of choosing water bottle. So you have totally 2 into 3 into 2, which is 12 ways of choosing a combination of all the 3. So that's the product rule. Factorial is applicable for natural numbers. It's the product of first n natural numbers. So I hope people have joined all right. Now after that we go to permutation. The factorial is very important in the context of permutations and combinations. And formula. Okay. So I was telling about permutation. Permutation is an ordering. A permutation of n distinct objects taken r at a time is found by filling r positions in a row with object choosing from the n distinct objects. Adade, suppose 10 children irukanga அப்படினு வெச்சுக்கோமே.
அது 10 different n distinct objects, 10 children இருக்காங்க. ஸோ ஃபில்லிங் ஆர் பொசிஷன்ஸ் அப்படிங்கிறப்ப ஆர்னா இப்போ 5 சேர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 10 சில்ட்ரன் இருக்காங்க, ஆர் சேர்ஸ் இருக்கு, 5 சேர்ஸ் இருக்கு அப்படின்னா இன் ஹவு மெனி வேஸ் த சில்ட்ரன் கேன் பி சீட்டட் இன் த சேர். அதுக்கு பேர் தான் பெர்முடேஷன் ஆஃப் n distinct objects taken r at a time அப்படின்னு சொல்றது. So that is the definition of permutation. So when you see the examples, it will become clear. So in the permutation la rendu scenarios irukku. First scenario, when repetition is not allowed. Like இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல repetition is not allowed because ஒரு children ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டாங்கன்னா அதே children திருப்பி இன்னொரு சேர்ல உட்கார முடியாது. அதனால அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து repetition is not allowed. So அப்போ வந்து அந்த permutation we denote it as NPR, and the formula is n factorial by n minus r factorial. Okay, so the example பாருங்க. So number of ways in which 6 persons can be seated from a group of 10. So 10 பேர் இருக்காங்க, இல்ல 6 பேர் சேர் இருக்கு, 6 சேர் தான் இருக்கு. ஸோ எப்படி நம்ம 6 பேரை சீட் பண்ணலாம் அப்படின்னா, so that is given by 10 factorial divided by 10 minus 6 factorial. இப்போ இது எப்படி வருது அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் சேர் எடுத்துப்போம் நம்ம, அதுல எத்தனை எப்படி நம்ம உட்காந்து வைக்கலாம், 10 பேர்ல யாரை வேணா அதுல உட்காந்து வைக்கலாம். ஸோ அதனால அது 10. செகண்ட் சேர்ல அப்போ ஒருத்தன் உட்காந்தாச்சு, அதனால பாக்கி 9 பேர்ல இருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணணும். ஸோ அது 9 இல்லையா. அதே மாதிரி அடுத்தது 8, 7 எப்படியே போகும். 6 numbers will have to be multiplied. So first இதுக்கு 10, 9, 8, 7, 6, 5, 4. So we'll have to multiply all of these. So 10 into 6 into, so 10 into 9 into and so on up to 5. Okay, so அதுதான் simplify பண்ணா it will become n factorial by n minus r factorial. Okay, அதே மாதிரி when repetition is allowed, அது எப்பனாக்க suppose we are tossing a coin or there are some given letters and you are forming a bird, so the same letter can be used in 2 places, 3 places, right? So that can repeat. Similarly, if you toss a coin and see the outcome, which is head or tail, so the head can occur many times and tail can also occur many times when you're tossing multiple times. So adilla situations where repetition is allowed. So appo vanditu the number of permutation of n different objects taken r at a time when repetition is allowed is n to the power of r. So modalla ulladu NPR when repetition is not allowed. When repetition is allowed, it is n power r. ஏன்னா இதே வந்து இப்போ 6 டேஷ் போட்டு வச்சுருக்கீங்க, அது 10 லெட்டர்ஸ் இருக்கு, அதுல இருந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம 10ல இருந்து எது வேணா சூஸ் பண்ணலாம் 10. செகண்டுக்கும் again you can choose any of the 10 இல்லையா. So it is not like a children where one child is already seated, he cannot be chosen. அந்த மாதிரி இல்லை இப்போ. ஸோ அதனால ஃபர்ஸ்டும் 10, செகண்டும் 10, தேர்டும் 10, அதே மாதிரி it will come 6 times, so it will become 10 to the power of 6. So number of 6 letters word that can be formed from 10 letters when repetition is allowed, அது வந்து 10 to the power of 6. Okay, இதுவரையும் இது புரிஞ்சுதா? இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா இதுவரையும்? No sir. Okay, very good, very good. Okay, இப்போ இந்த கவுண்டிங் ப்ராப்ளத்துல there are some special scenarios. So இது மாதிரி NPR and n to the power of r இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னா it is very easy, but there will always be some different special scenarios. அதுல தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுல என்னன்னா number of permutations of n different objects taken all at a time when m specified objects are always together. இது ஒரு scenario. இந்த scenariosல இதெல்லாம் உங்களுக்கு common scenarios, இதான் ஞாபகம் வச்சுக்கணும். So it's called string method, objects always together. Okay, அந்த m என்ன எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம், அதை நீங்க நம்ம will come to that. We'll use example to understand this concept. இப்போ example வாங்க. The number of permutations of the word simple where the vowels need to be together அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க.
அப்ப நம்ம என்ன பண்ணோம், இதுல என்னென்ன வவல்ஸ் இருக்கு, ஐஇ அப்படின்னு 2 வவல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 2 வவலையும் நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்ணணும். பிகாஸ் they need to be together, so that will become only one object. Okay, so the remaining are distinct objects. S, M, P, L, these are all distinct objects, but I and E, since they have to be together they become only one object. So அப்படிங்கும்போது மொத்தமா உங்களுக்கு 5 ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கு, சரியா? So n equal to 6 number of letters in the given word. The number of vowels is 2. So considering 2 vowels as one object, the number of objects to be permuted becomes 5. Okay? And now 6 minus 2 and the 4 distinct letters தான் இருக்கு. Plus 1ங்கிறது அந்த குரூப்புக்கு ஐஇன்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த குரூப். அதனால தான் 5 ஆப்ஜெக்ட்ஸ் இப்போ. So in the number of permutations of these 5 objects is 5 factorial. Yeah, because the first, இப்போ இந்த 5 objects இருக்கு, 5 பொசிஷன்ல ஃபில் பண்ணணும் அப்படின்னா first position can be filled in 5 ways, second can be in 4 ways, 3 ways, 2 ways, 1 ways. It becomes 5 factorial item. So number of permutations of these 5 objects is 5 factorial. அதுக்கப்புறம் இந்த 2 vowels ஒரு குரூப்பா கன்சிடர் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ள ஆர்டரிங் வந்து நம்ம 2 விதமா பண்ணலாம். ஐஇன்னும் பண்ணலாம், இஐன்னும் பண்ணலாம். ஸோ அது ஒரு பெர்முடேஷன்லயும் அது ஒரு வேரியேஷன். ஸோ அதனால இட் வில் கெட் மல்டிப்ளைட் பை தட் 2. ஸோ அதுதான் இந்த ஜெனரலைஸ் பண்ணி நம்ம இந்த ஃபார்முலால சொல்றோம். இஃப் தேர் ஆர் m ஆப்ஜெக்ட்ஸ், டோட்டலி தேர் ஆர் n ஆப்ஜெக்ட்ஸ், அதுல m ஸ்பெசிஃபைட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டுகெதரா இருக்கணும் அப்படின்னா, ஸோ தட் இப்போ இந்த m வந்து குரூப் பண்ணிடுவோம். ஸோ டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து n மைனஸ் எம்னு ஆயிடும். ஸோ இந்த குரூப் 1 சேர்த்தாக்க டோட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து n மைனஸ் எம் பிளஸ் 1 அப்படின்னு ஆயிடும். ஸோ அந்த பெர்முடேஷன் வந்து n மைனஸ் எம் பிளஸ் 1 ஃபேக்டோரியல். அப்புறம் இந்த m ஆப்ஜெக்ட்ஸ் கேன் themselves be permitted in m ஃபேக்டோரியல் வேஸ்ங்கிறதுனால டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் இஸ் n மைனஸ் எம் பிளஸ் 1 ஃபேக்டோரியல் இன்டு m ஃபேக்டோரியல். இது ஜெனரல் ஃபார்முலா. இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம்ல total number of permutations will be 5 factorial into 2 factorial, which is 240. இதை பார்த்துக்கங்க, இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. Okay? Yes, sir. Very good, very good. So we'll move on to the next scenario. Okay? Next scenario, if no 2 things are together, அந்த மாதிரி கேட்பாங்க சில சமயம். So that method is called gap method. இப்போ அது என்னன்னா, the number of permutations of n different objects taken all at a time when any 2 of the m specified object should not be together. Okay, இப்போ அது திருப்பி அந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். the number of permutations of word simple அதேதான். வேர் இப்போ முதல்ல 2 வவல்ஸும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்துட்டு no 2 vowels are together, அது ரெண்டும் சேர்ந்தே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி how many permutations are there, okay, or how many arrangements can be made. Okay, அப்போ என்ன பண்றோம், நம்ம இந்த 2 வவல்ஸையும் நம்ம எடுத்துடுறோம். So remaining 4 letters மாத்திரம் நம்ம we can permute them in 4 factorial ways. அப்ப அந்த remaining 4 letters நம்ம வச்சதுக்கு அப்புறம் இப்போ எவ்வளவு கேப்ஸ் இருக்கு, அந்த கேப்ஸ்ல இந்த ஐயும் போடலாம். சரியா? அப்ப வந்து ஐயும் பக்கத்துல வரவே வராது இல்லையா, since they are always in gaps, there is something in between இல்லையா. அதனால இப்ப எவ்வளவு கேப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க 4 லெட்டர்ல முன்னாடி 1, எண்ட்ல 1, நடுவுல 3, மொத்தம் 5 கேப் வந்துடும். So there are 5 positions where these letters I and E can be placed. அது வந்து 5p2. Okay, 5 positions and 5 objects and 2 positions. So that is 5p2 ways. So முதல்ல இருந்தது 4 letters and we can
arranged in 4 factorial ways. And now these two vowels can be placed in 5p2 ways. Then total number of permutations is the product of both. Okay, that 4 factorial into 5p2. அதுதான் நம்ம ஜெனரலைஸ் பண்ணி சொன்னாக்க n minus m factorial into n minus m plus 1 pm, where n is the number of objects to start with, and m is a specified objects that should not be together. Okay, so then this is your formula, as you can see from the example. Is this okay? This is another standard scenario. In the Mari, they will ask you where where these two should not occur together, vowels should not come together. Another two, these letters P and S should not be next to each other. And the Mari, we can use this approach. Wherever they say something should not be together, use the gap method. Wherever they say something should to be together, they have to be together. First number and string method use பண்ணு. So இத பார்த்துக்கங்க கொஞ்ச நேரம். Okay. Shall we move on? யாரும் ஒன்றும் சொல்லல. இதுல ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேளுங்க, ஏதாச்சும் புரியலன்னா ப்ளீஸ் ஆஸ்க் மீ. நோ சார். ஓகே, fine. So let us go to the next scenario. Okay. So another type of problem they will ask is rank of a word in the dictionary. So we know that in dictionary the words are all arranged alphabetically. Yeah, first in the order of A, B, C, D in the order. So if there are multiple words, first எடுத்தன A இருக்கிறதுலயே நிறைய இருந்துச்சு அப்படின்னா then we see the second letter. அப்ப second letter A இருக்கிறது first வரும். அந்த மாதிரி that is the ranking of word in the dictionary. So அது பண்ணனும்னா they are given an example for that, how to do that. For example, let us take the word simple. இப்போ இதுல என்னன்னா இந்த சிம்பிள்ங்கற the word we can make many combinations, permutations, many orderings of these letters. So there are 6 letters, so 6 factorial different strings can be formed. A word in சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே won't make sense ங்கிறதுனால we don't call it as word. Okay, so 6 factorial different strings can be formed out of this word simple. அதுல வந்து இந்த how many இது சிம்பிள் அப்படிங்கறதோட ரேங்க் தான் கேக்குறாங்க இப்போ. So நம்ம we put all these letters in dictionary order, where will this word simple occur? Okay, so அது எத்தனாவது பொசிஷன்ல இருக்கும், அதுதான் வந்து rank of the word simple. Okay, இப்போ நம்ம என்ன பண்ணோம், டிக்ஷனரி ஆர்டரை எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட். So EILMPS தான் டிக்ஷனரி ஆர்டர். Yeah, the 6 letters. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஈல ஆரம்பிக்கிற எல்லா வேர்டும் வந்துரும், அதுக்கப்புறம் ஐல ஆரம்பிக்கிற எல்லா வேர்டும் வரும், அதுக்கப்புறம் எல்ல ஆரம்பிக்கிறது அப்படிதான் வரும் இல்லையா டிக்ஷனரியில. அதனால இப்ப ரேங்க் ஆஃப் சிம்பிள் அப்படிங்கும்போது எஸ் தான் லாஸ்ட்ல இருக்கு. அதனால ஆல் த லெட்டர்ஸ் ஸ்டார்டிங் வித் இ, ஐ, எல், எம், பி they will all come before simple. So நம்ம அதை ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணணும். So number of words starting with I எவ்வளவு, சாரி இ தான் ஃபர்ஸ்ட். இல எவ்வளவு வரும், ஏன்னா இ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பாக்கி 5 லெட்டரை ஸோ ஆல்டர்னேட் ஆர்டரிங் ஆஃப் த 5 letters, that will be 5 factorial. So there are 5 factorial words. This is 120. 5 factorial is equal to 120.
So there are 120 words that can be formed with starting letter E. அதே மாதிரி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் ஐ வந்து இன்னொரு 120, எல் ஒரு 120, எம் ஒரு 120, பி ஒரு 120, இவ்வளவு முன்னாடி வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் ஆஃப்டர் திஸ் 5 into 120 that is 600 strings, then 601th will be starting with S. இப்ப அதுல சிம்பிள் எப்படி வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன வரும், எஸ் இ தான் வரும். ஏன்னா கொடுத்துருக்கிறதுல இ தானே ஃபர்ஸ்ட், அதனால எஸ் நம்ம போட்டாச்சு. செகண்ட் லெட்டர் ஹேஸ் டு பி இ. ஸோ அதுல எஸ் இன்னு ஆரம்பிக்கிற மாதிரி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது வந்து எஸ்இ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பாக்கி 4 லெட்டர் அப்படிங்கிறதுனால அது 4 ஃபேக்டோரியல் which is 24. அடுத்தது எஸ்இக்கு அடுத்து என்ன வரும், எஸ்ஐ. ஓகே, தட்ஸ் வாட் வி வாண்ட். இப்போ வந்துட்டு எஸ்ஐ ஆன இடம் வந்துருச்சு. அதே மாதிரி அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம், எஸ்ஐஇ ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் எஸ்ஐஎல் வரும். ஸோ ஒன்னொன்னும் எஸ்ஐஇ வந்து ஒரு 3 ஃபேக்டோரியல் which is 6, எஸ்ஐஎல் வந்து அதே மாதிரி 6. இதுக்கு அடுத்து எஸ்ஐஎம். ஸோ அதே மாதிரி எஸ்ஐஎம் இ, எஸ்ஐஎம்எல், இது 2 இப்படிதான் நம்ம அக்கவுண்ட் பண்ணி ஆகணும். Now we have reached SIMP. அதுக்கப்புறம் SIMPE வரும். அதுக்கப்புறம் next will be SIMPL. So that word will be simple. So அதனால we count all of this. முதல்ல அது ஒரு 120 into 5 plus இந்த 24 plus 6 plus 6 plus 2 plus 2. இது வந்ததுக்கு அப்புறம் அடுத்த லெட்டர் வந்து நமக்கு சிம்பிள். அதனால we simply add them up and we get 640. So that is called the rank of this word simple. Okay, we'll do some more problems. Okay, so this is just to explain the concept. Okay, so and identified some problems to solve also, so that we will come to. Okay. So அதுக்கு அடுத்த சினாரியோ, இப்போ இதுவரையிலே நம்ம டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம். சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு டீல் வித் நான் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நாட் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வேர்டு பேண்டேஜ் அப்படின்னு இருந்ததுன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஏ இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி நம்ம பெர்முடேஷன் கண்டுபிடிக்கிறது? The number of permutations to n objects where p objects are of the same kind and the rest are all different. So இப்போ வந்து a வந்து 2 times இருக்கு. இங்க n வந்து 7, a occurs 2 times. அதனால இந்த சிச்சுவேஷன்ல the p equal to 2. அதனால number of permutations will be 7 factorial by 2 factorial. இது ஏன் 2 factorial அப்படின்னா 7 factorial combinations மொத்தம் நம்ம போட்டுடுவோம். இந்த 7 லெட்டர் இப்போ a1 a2ன்னு வச்சுட்டோம்னு வச்சுங்க, அப்ப அதை நம்ம பெர்மியூட் பண்ணா 7 factorial வரும். ஆனா அதுல வந்து a1 a2 நம்ம a1 a2 இருந்தாலும் சரி, a2 a1 இருந்தாலும் சரி, ரெண்டுமே சேம் தான். பிகாஸ் they are both going to be written as a. அதனால ஒன்னொன்னு நம்ம 2 times கவுண்ட் ஆகுது. அதனால that is why we divide by that 2. 2 இருக்கிறதுனால அந்த p equal to 2 இருக்கிறதுனால 2 factorial. அதே நம்ம 3 இருந்துச்சு அப்படின்னா that will become 3 factorial. So that is why the general formula is n factorial by 3p factorial. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, இது புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா. இப்போ banana அப்படின்னு இருக்கு. இதுல உள்ள how many find the number of ways of arranging the letters of the word banana அப்படின்னா இதுல n equal to 6 total number of letters. இதுல a occurs 3 times, so p1 equal to 3, n occurs 2 times, p2 equal to 2. அதனால number of permutation வந்து 6 factorial divided by 3 factorial into 2 factorial. Denominator இது ரெண்டுமே 3 factorial and 2 factorial both will occur in the denominator. So அதை simplify பண்ணா you get 60.
Okay. Fine. I think done with the theory. So far, கொஞ்சம் faster தான் போயிட்டு because I have to cover this and then do some problems அப்படிங்கிறதுனால I hope I explained it sufficiently. இதுல ஏதாச்சும் புரியலன்னா we can take some time, understand it before going to problems. ஏதாவது ஒரு scenario நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரியலன்னா கேளுங்க. Explain it again before we go to problems. Okay, so let's do some problems. Like I always keep saying, the only way you understand better is after hearing all that, you try to solve the problem yourself. That is when you really understand it more completely. So if how many 3-digit numbers can be formed from the digits 1, 2, 3, 4 and 5? So in this scenario, assuming that the repetition of digits is allowed, repetition of digits is not allowed. In this scenario, how many numbers can be formed? இதை நானே போட்டிருக்கேன். I will show it to you. So இங்க வந்து number of digits is 5 and number of places is 3. அதனால when repetition is allowed, the formula is n power r ன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். So that again I have explained here. First place can be filled in 5 ways, second place can also be filled in 5 ways. Right? மூணு boxes போட்டுக்கோங்க. So ஒரு boxலயும் so we have to fill any one of the 5 numbers அப்படிங்கிறதுனால you have 5 ways for the first place, 5 ways for the second place, 5 ways for the third place. அதனால when repetition is allowed, the number of permutations is 5 into 5 into 5 or 5 cube, n to the power of r, which is 125. The repetition is not allowed அப்படின்னா first place can be filled in 5 ways. So அந்த letter போயிடுச்சு. இப்போ பாக்கி 4 தான் இருக்கு. அதனால second can be filled in 4 ways. Third can be filled in 3 ways. So அதனால you become number of permutations is 5 into 4 into 3, which is npr. நம்ம ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? n factorial divided by n minus r factorial அப்படின்னு எழுதுவோம். So that will be 5 factorial divided by 2 factorial. So it will be the same thing. Okay. So end result will be the same. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்மளால இந்த ஃபார்முலாவை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். Otherwise it will become like n into n minus 1 into n minus 2 and so on up to r values அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம ஈஸியா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் n factorial by n minus r factorial போடுறோம். ஸோ ப்ராக்டிக்கலா இந்த மாதிரி நம்ம போட்டுருக்கோம். Okay. So next problem நான் சிமிலரா கொடுத்துருக்கேன். So இதை I want you people to solve it. Okay. 6 children are running a race. In how many ways can the first 2 places be filled? sir. 6 children are running a race. 36. எப்படி 36 சொல்றீங்க? Explain பண்ணுங்க please. Sir, n equal to 6, sir. Okay. R equal to 2. Yeah. Number of permutation 6 into 6, 36, sir. இல்ல, ஏன்னா இந்த இதுல children is the scenario. நம்ம இந்த scenario பார்த்துட்டு whether it is repeating or non repeating ன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் first. Sir, children run பண்ண ஓடும்போது first place ஒருத்தர் வராருன்னா அவரே second placeலயே வர முடியுமா? முடியாது இல்லையா? So yes, first place is occupied by one child. Second place has to be occupied by one of the remaining 5 childs. Sorry, Keshav, you are saying something. Yeah. So Pooja, did you understand now what mistake you did? Yes, sir. Yeah. So this is 6p2
which is 6 into 5. Okay, first place can be obtained by any of the 6 children. Second place can be obtained by any of the remaining 5 children. If somebody has come first, second can be any one of the remaining 5. So that means you 6 into 5 ways of filling the first 2 positions. 30 is the answer. இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. இது a coin is tossed 3 times. How many outcomes are possible? இப்போ அவுட்கம்னா இந்த n வந்து நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அவைலபிள் டு ஃபில், அது வந்து இங்க 2, n equal to 2, right? The head or tail. And since we are tossing 3 times, there are 3 places to be filled. Firstlyயும் head or tail வரலாம், secondlyயும் head or tail. 8, sir. Yes. Here again n to the power of r. Here n is 2 and r is 3. So n to the power of r, or 2 into 2 into 2, which is 8. Because here, நம்ம இந்த scenario பார்த்துட்டு நம்ம will have to first decide whether it is repeating or not repeating. In this case, it is repeating. Because firstல head வந்துச்சுன்னா secondly head வர முடியும். அதனால here it is repeating. So this is your answers. Okay, so let us move on to the next problem. Count the numbers between 99 and 1000 subject to the condition that first there are no restrictions, second there are no digits is repeated, third at least one of the digits is repeated. So either I will show the solution now. The next problem you can try. இது கூட நீங்க ட்ரை பண்றதுன்னா பண்ணலாம் without looking at the solution. Okay. இப்போ we are counting the moment we see this, it is between 99 and 1000 அப்படின்னா starting from 100 up to 999. So 1000 from 100 up to 999, how many numbers are there? There no restriction அப்படின்னா it means how many numbers are there between 100 and 999. அதான் அதை நம்ம காமன் சென்ஸ் யூஸ் பண்ணியே சொல்லிடலாம். 101 அப்படி போனா 999 எவ்வளவு இருக்கும் அப்படின்னு இந்த பெர்முடேஷன் மெத்தட்லயும் போடலாம். அது எப்படின்னா counting 3 digit numbers here with first digit should be non-zero. இல்லையா? It is starting from 100ங்கிறதுனால first digit has to be, so n equal to 10. There are 10 digits available. R equal to 3. The 3 places to be filled. No restriction அப்படின்னா first digit can be filled in 9 ways other than 0. So that is another condition we have. First digit cannot be 0. Another first digit is restricted to only 9 ways. But second digit அந்த மாதிரி restriction கிடையாது. So it can be filled in 10 ways. And third digit can also be filled in 10 ways. So no restriction means no repetition. Repetition is also allowed. அதனால so it become 10 and 10 for the second and third digits. So total will be total numbers that can be formed is 9 into 10 into 10, which is 900. You can also see that from 100 to 999 there are 900 numbers, right? 999 minus 99. So that is if there are no restrictions. If no digit is repeated, you get it. Appa enna pannom? Again, first digit can be filled in 9 ways, but now the second digit can be filled only in 9 ways, not 10, because whatever is used in the first digit that we cannot use. Another second digit is restricted to 9 ways.
Similarly, now third digit is restricted to only 8 ways because first 2 digits we cannot reuse. So another 8 are remaining. So another total numbers will be 9 into 9 into 8. If at least one of the digits is repeated, that means total number of numbers excluding no digit is repeated. So no digit is repeated, at least one of the digits is repeated. So it is like complement of the other. Okay. So another total number of numbers is 900. 648 will have no digit is repeated. So another balance to will have at least one digit repeated. All right. Okay, so let's go to the next problem. How many கொஞ்சம் டைம் கூட ஆகும்னு நினைக்கிறேன். 7:30 we may not finish. We can go up to 7:45. I take it because generally time we plan up to 1 hour and 15 minutes. Okay, so how many strings can be formed using the letter of the word lotus if the word either starts with L or ends with S? Okay, neither starts with L nor ends with S. In the render scenario. So can you work on this? One of you, all of you. Yeah. Okay. What do you? இப்போ நான் ஒரு க்ளூ தரேன். இப்போ either starts with L or ends with S அப்படிங்கிறது அந்த செட் தியரியில் உள்ள ஃபார்முலா வரும் இல்லையா, A யூனியன் B மாதிரி. இது மாதிரிலாம் நம்ம கம்பைண்டா நம்ம கவுண்ட் பண்றது கஷ்டம். அதனால you have to find out the number of words that start with L, the number of words that end with S, அப்புறம் number of words that start with L and end with S. So we know n of A, n of B, n of A intersection B. அதை வச்சுட்டு நம்ம either starts with L or ends with S. A union B. 42. 42. Yeah. Yeah. 42 is the correct answer. Yeah. Very good. So, who solved it? So, if you can please explain it. ராதா நான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட்? Yeah, பண்ணுங்களேன். சரி, லோட்டஸ் அப்படிங்கிறதுல 5 லெட்டர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எல் ஆரம்பிக்குதுன்னா இப்போ செகண்ட் வந்து அந்த 4ல் ஏதோ ஒன்று இருக்கும். 4 into 3 into 2 into 1 that comes 24. சிமிலர்லி அந்த லோட்டஸில் எஸ் ஃபிக்ஸ்டானா இந்த இது வந்து மறுபடியும் 24 இருக்கும், 48. அப்போ பட் எல்லு எஸ் இருந்தால் அந்த நடுவால் இருக்கிற யூனியன் பார்த்திங்கன்னா எல் இருக்குது எஸ் இருக்குது அப்படின்னா அப்போ நடுவால் இருக்கிற அந்த 3 டிஜிட் தான் மாறும், 3 ஆல்ஃபபெட் தான் மாறும். அது 3 into 2 that is 6. ஸோ 24 + 24 - 6 comes to 42. கரெக்டா? கரெக்ட். ஓகே, நான் இப்படி தான் கண்டுபிடிச்சேன். அதுக்குள்ளே இன்னொருத்தர் இப்போ சொல்கிறாரு. ஓகே, correct. Yeah, that's correct. So I'm putting up the solution. So இங்க வந்து n of A is a number of strings that start with L. வந்து நம்ம first letter L ன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறதுனால remaining 4 can be permuted in 4 factorial ways. அதான் 24. அதே மாதிரி n of B, the number of strings that end with S அப்படின்னா அதே லாஜிக்ல 24. But n of A intersection B, that is the number of strings that start with L and end with S ங்கிறது 3 factorial. இப்போ நான் என்ன 2 பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், பாக்கி 3 லெட்டர் we can permute in 3 factorial. That is 6. So
n of A union B தான் வேணும் நமக்கு. That will be n of A plus n of B minus n of A intersection B, which is 24 plus 24 minus 6. It is 42. Okay. இப்போ neither start with L nor ends with S அப்படின்னா அது எப்படி போடலாம்? See, if you exclude again I am giving the clue. If you exclude all the words that either start with L or end with S, so then the remaining words will neither start with L nor end with L, because L ல start ஆனால S ல end ஆனால அதை நம்ம கவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்ல நம்ம ஆல்ரெடி கவுண்ட் பண்ணதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாக்க யூ கெட் த ஆன்சர் ஃபார் த செகண்ட். ஓகே. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எவ்வளோ ஃபார்ம் பண்ண முடியும்? Sir, 120. Correct, ma. Pooja, is that? Yeah. 120 is your total Minus number of 42. words. Correct. 120 is the total number of strings that can be formed. This 5 factorial. So, அதில் வந்து 42 will either start with L or end with S. So, the remaining will neither start with L nor start with S. So, that is 120 minus 42. 78, sir. Very good. 78. Seriya? Okay. Let's go to the next problem. It's a simple problem on factorial. Just to practice, the concept of factorial, I thought of this problem. So find x if 2 by 7 factorial plus 5 by 8 factorial equal to x by 6 factorial. இது மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி போடலாம்னா, you simply multiply all of these by the biggest factorial, which is 8 factorial. So you will get a simple equation. So 8 factorial multiply பண்ணா என்ன ஆகும்? So 2 into 8 factorial by 7 factorial, 5 into 8 factorial by 8 factorial ஆயிடும். இது x into 8 factorial by 6 factorial ஆயிடும். என்னென்ன பார்க்கணும்? 8 factorial by 7 factorial வந்து it is simply 8, because இது வந்து product of 1 into 2 to up to 8, இது வந்து up to 7. So up to 7 cancel ஆயிடுச்சுன்னா 8 only will remain. அதே மாதிரி இது 8 factorial by 8 factorial will be 1. இங்க 8 factorial by 6 factorial வந்து முதல் 6 cancel ஆயிடுறதுனால 7 and 8 மிச்சம் இருக்கும். So that will be 7 into 8, which is 56. So இப்போ நம்ம substitute பண்ணிடலாம். 2 into 8 plus 5 equal to x into 56 value, which you can solve. Okay. So let me. So this is just to understand the concept of factorial. Okay. Hope it's clear. Yes, sir. Yeah, fine. So Yes, let me. Yeah. Sorry, somebody was saying something. So let's go to the next problem. How many ways can the product a cube b c to the power of 4 be expressed without exponents? So நம்ம a b c c c c இந்த மாதிரி எழுதணும். So இப்போ in how many ways can this be expressed? Which means you don't have to necessarily write a b c c c c. You can also write it as a b a c c c c. எப்படி வேணாலும் அதை ஜம்பிள் பண்ணி நம்ம எழுத முடியும் இல்லையா? So that is what we need to count. How many different ways can this be expressed? இது நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, distinct, the objects are not distinct, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அதை தான் இங்க போகணும்.
யாராச்சும் போட்டிருக்கீங்களா? இவ்வளவு போட்டிருக்கணும். So fairly simple problem. Okay. So here you can see that there are totally 8 letters. There are 3 A's, 1 B, and 4 C's. So 8 letters. A repeats 3 times and C repeats 4 times. Another number of permutation will be simply 8 factorial divided by 3 factorial, 4 factorial. Okay. So in the problem நீங்க try பண்ணுங்க. In how many ways 4 mathematics books, 3 physics books, 2 chemistry books and 1 biology book can be arranged on a shelf so that all books of the same subjects are together. The 4 mathematics book 4 different mathematics books, but all are on the same topic, mathematics. அதே மாதிரி 3 different books on physics, அதே மாதிரி 2 different chemistry books அப்படி இருக்கு. So in how many ways we can arrange, but so that the subject wise they have to be together. இது வந்து நம்ம I'm giving you a clue. First scenario பார்த்தோம் இல்லையா, the string method அப்படின்னு சொல்லிட்டு where objects are grouped together, அந்த method யூஸ் பண்ணணும். So that's what we are doing. The 4 books, mathematics books are grouped together. 3 books, physics books are grouped together. குழந்தைங்க நீங்கள் உங்கள் ஆன்சர்ஸ் கொடுங்க, தப்பானாலும் பரவாயில்ல. See, whatever you understood, you பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆன்சர் கொடுங்க. ஆமா, நீங்க சொல்லலாம். you can speak now. So this எப்படி போடலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன்னா you can further elaborate it. நம்ம எப்படி நீங்க குரூப் பண்ணுவீங்க, எப்படி நம்ம இதை போடலாம் அப்படின்ட்டு. Is it 24? Yes, Sir, that is the first 24 mathematics books. Sir? 24 ways in which the mathematics books themselves can be arranged. 4 factorial. So 4 இப்போ என்ன பண்ணோம், இது குரூப் பண்ணணும். 4 மேத்தமேட்டிக்ஸ் புக்கையும் ஒரு குரூப் பண்ணிட்டோம். நம்ம 3 பிசிக்ஸ் குரூப்பையும் ஒரு குரூப்பா பண்ணிட்டோம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி இப்போ 4 குரூப்ஸ் தான் இருக்கு. இப்போ 4 குரூப்பையும் நம்ம பெர்மியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா மேத்தமேட்டிக்ஸ் வைக்கலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பிசிக்ஸ் வைக்கலாம் இல்லையா. டோட்டலி 10 ஸ்பேசஸ் அவைலபிள் அப்படிங்கும்போது so the groups themselves can be permuted in 4 factorial இல்லையா. 4 groups இருக்கிறதுனால 4 factorial. அதுக்குள்ள மேக்ஸுக்குள்ள மேக்ஸ் புக் எத்தனை விதமா நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம், பிசிக்ஸ்க்குள்ள பிசிக்ஸ் புக்ஸ் எத்தனை விதமா நம்ம அரேஞ்ச் பண்ணலாம், கெமிஸ்ட்ரி புக்ஸ் எத்தனை விதமா அரேஞ்ச் பண்ணலாம். So we have to multiply all of these. So 4 factorial into 4 factorial into 3 factorial into 2 factorial. Yes, oh, that's all. Okay. Yeah. That's all. So we have to take 4 mathematics books as one object. Okay, 3 physics books as one object, like I said. So 4 objects.
which can be arranged in 4 factorial ways. அதுக்கப்புறம் இந்த 4 mathematics books-குள்ள they can be arranged in 4 factorial ways. அதே மாதிரி 3 physics books can be arranged in 3 factorial ways. 2 chemistry books can be arranged in 2 factorial ways. So total number of arrangements வந்து 4 factorial into 4 factorial into 3 factorial into 2 factorial. Okay. Right? Yes, sir. Yes, sir. Fine. Let's go to another problem. In how many ways can the letters of the word permutations be arranged if the words start with P and end with S? That's one problem. Second, vowels are all together. Then I will show it to you. The next problem you go. அது 9 ஃபேக்டோரியலாக இருக்குன்னு நினைக்கிறேன். Correct. Okay, words that start with P and end with S. அது வந்து since P and S are fixed, so this reduces to counting the permutations of the remaining letters. இல்லையா? So the remaining letters எவ்வளவு இருக்கு? மொத்தம் permutationsல 12 இருக்கு. அதுல இந்த ரெண்டு வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டதுனால 10 தான் பாக்கி. நம்ம இந்த permutation of this 10 letters தான் பார்க்கணும். அதுல ஏதாவது ரிப்பீட்டிங் லெட்டர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது பாத்தீங்கன்னா T வந்து 2 வாட்டி இருக்கு. சரியா? T is appearing twice. மத்ததெல்லாம் distinct. So it's a counting problem of 10 letters where there is a repetition of one letter that occurs twice. அதனால that will be 10 factorial is a if there are no repetitions, all distinct in a 10 factorial. Since T is appearing twice, you have to divide by the 2 factorial. So this is your final answer. 10 factorial divided by 2 factorial. Okay. இப்போ அடுத்தது vowels are all together. Okay. So மொத்தமா 12 letters இருக்கு. அதுல vowels எவ்வளவு இருக்கு? 5 vowels இருக்குல்ல. E இருக்கு, அப்புறம் U இருக்கு, A இருக்கு, I இருக்கு, O இருக்கு. 5 vowels இருக்கு ஒரு வாட்டி. So there are 5 vowels and 7 consonants. So இப்போ நம்ம string method யூஸ் பண்றோம். So considering all the 5 vowels as one objects. Okay. அப்போ மொத்தம் 8 objects வருது. 7 consonants plus one group of vowels. So அதுல வந்து இந்த group of the 7 consonantsல T வந்து again 2 times வருது. So அதனால the permutations of these objects is 8 factorial divided by 2 factorial. So in each of the above permutation we can arrange the vowels in 5 factorial ways. So அதனால this is your final answer. 8 factorial by 2 factorial into 5 factorial. So vowels are together அப்படின்னா it can be in any order இல்லையா? அதனால தான் that 5 factorial. Okay. பார்த்துக்கங்க. Yes, sir. Okay. So let's go to another problem. In how many of the distinct permutations of the letters in Mississippi do the 4 I's do not come together? இப்போ இதை நம்ம வேற விதமா போடலாம். How many distinct permutations of letters in Mississippi we can make ன்னு ஒரு ப்ராப்ளம். அப்ப அதுல எவ்வளவுல 4 I's will come together அப்படின்னு இன்னொரு ப்ராப்ளம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல இருந்து செகண்ட் ஆன்சர் சப்ட்ராக்ட் பண்ணா so the words that will not have the 4 I's together அது கிடைக்கும். That is what we want. So let's show it to you. Okay. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே distinct permutations of of that word Mississippi minus permutations where 4 I's come together அப்படின்னு சொன்னேன். So distinct permutations எவ்வளவு? அதுக்கு simply you count the letters. 11 letters are there in Mississippi. 4 I's, 4 S's, 2 P's and 1 M. Okay. அதனால the number of distinct permutations will be 11 factorial
divided by 4 factorial, 4 factorial, 2 factorial. கீழே தான் 3 இருக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 34,650 கிடைக்கும். அடுத்தது பெர்முடேஷன் 4 ஐஸ் கம் டுகெதர் அப்படின்னா 4 ஐஸை ஒரு ஆப்ஜெக்டா எடுத்துடணும். ஸோ அப்போ வந்து we'll have only 8 objects. The group of i's ஒரு ஆப்ஜெக்ட். S வந்து 4 S's இருக்கு, P2 இருக்கு, M1 இருக்கு. ஸோ 8 ஆப்ஜெக்ட்ஸ்ல again there are repeating. அதனால இதில் உள்ள permutations வந்து 8 factorial divided by 4 factorial into 2 factorial which is 840. ஸோ இதில் வந்து இந்த குரூப் ஆஃப் ஐஸ்குள்ள நம்ம திருப்பி இது பெர்மிட் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே ஐஸ் தான். ஸோ திஸ் ஒன்லி ஒன் permutation that is possible. ஸோ அதனால ஸோ திஸ் வில் பி 840. ஸோ 34,650 minus 840. That's all. 33,810. Is it okay? Okay, so let's go to one more problem. This is our last problem. Okay, so it's a rank problem. Rank of the word. The words, the letters of the word garden are permuted in all possible ways, and strings is formed or arranged in the dictionary order. And find the ranks of the words garden and danger. Okay. So the way we need to do is, so now first of all we'll have to arrange it in alphabetical order. A, D, E, G, N, R. It's the order. Okay. So rank of garden அப்படின்னா, so G க்கு முன்னால என்னென்ன இருக்கு? A, D, E. அதுல வந்து A ல எவ்வளவு வேர்டு? D, E. ஒன்னொன்னு வந்து 5 factorial. Because when you fix A, the remaining 5 letters are there that can be permuted in 5 factorial. அதே மாதிரி D க்கும் 5 factorial. So 3 into 5 factorial, that is 360 வந்துடும் A, D, E ல. அப்புறம் G ல வந்து ஃபர்ஸ்ட் வரதே GA தான். So that is fine for us. So அதுக்கடுத்து நம்ம அடுத்ததுக்கு போயிடணும். GA அடுத்தது நமக்கு R வரணும். ஆனா டிக்ஷனரி ஆர்டர் வந்து GAD வரும் ஃபர்ஸ்ட், அப்புறம் GAE வரும், GAN வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்னொன்னும் 3 factorial. பிகாஸ் 3 லெட்டர் எடுத்தாச்சு அப்படின்னா பாக்கி 3 லெட்டர் இருக்கு. ஸோ தே கேன் பி permuted in 3 factorial. So 3 into 3 factorial. So GAN க்கு அப்புறம் GAR. GAR ல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா வரதே DEN தான். Because you see the DEN are in the alphabetical order. அதனால இதுக்கு அடுத்தது வரதே garden தான். So the rank of the word will be 360 plus 18 plus 1. So 378 words are there before garden. So garden is the 379th. இதே மாதிரி டேஞ்சர் போடுங்க பாப்பா, நீங்க போடுங்க. ஃபைவ் ஃபேக்டோரியலா? 120? I don't know. 5 factorial is 120. Yeah. இல்ல அந்த ஆன்சர் 120 கேக்குறேன். 33. இல்ல டி ஏல ஆரம்பிக்கிறது மாத்திரமே 120 வரும். அடுத்தது டி. இந்த டில ஃபர்ஸ்ட் எடுத்தா டேஞ்சர் வராது, ஏன்னா டிஏ வரும், செகண்ட் லெட்டர் டிஏ தான் ஆரம்பிக்கும். தேர்ட் வந்து டிஏ இ வில் கம் ஃபர்ஸ்ட். சரி ஓகே. அதுக்கப்புறம் தானே டேஞ்சர் வர முடியும். ஓகே ஓகே. டிஏஇ டிஏஜி அதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். 133. எவ்வளவு வந்ததுமா? 133. DAN வருமா? ஆமா. 133. So who has got the answer?
யாரும் சொன்னீங்களே, யார் சொன்னது? கம் ஃபார்வர்ட். $130 something யாரும் சொன்னாங்களே. Okay. So like we saw A ல ஆரம்பிக்கிறது 120, அதுக்கப்புறம் DAE DAG வந்துரும் முதல்ல. அது வந்து 2 into 3 factorial which is 12. அதுக்கப்புறம் DAN வரும். DAN ல வந்து ஹலோ ஃபர்ஸ்ட் DANE வரும். அதுல ரெண்டு வேர்ட்ஸ் வந்துரும். அதுக்கப்புறம் தான் Yeah, postponed. Yeah, postponed. Yeah. DAG ல ये नया डेट अभी तक मिला. नया डेट अभी तक देगा नहीं है. Words will come before danger, and danger is Tomorrow there is no class. No, कल एग्जाम पोस्टपोन्ड है. சரியா? कल का एग्जाम नहीं है. हाँ, श्योर कंफर्म या आपका ये KVPI के वेबसाइट में तो है. Yes, sir. ठीक है. Okay. So yeah, Confirm. You understood and this was useful to you. So இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இதே தான் கான்செப்ட், இதே தான் திரும்ப வரும் பெர்முடேஷன் ப்ராப்ளம்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். வில் டூ மோர் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் வீக் வில் கவர் காம்பினேஷன்ஸ். அதுக்கப்புறம் வில் ஹேவ் மோர் ப்ராப்ளம்ஸ் ஆன் போத் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். ராதா, ஐ வாஸ் வண்டரிங், இப்போ இன்னைக்கு நீங்க எடுத்தது அத்தனையுமே போய் இந்த குழந்தைங்க இன்னைக்கு நாளைக்குள்ள பார்த்தாங்கன்னு வச்சுக்க ஒரு தடவை, தென் ஐ திங்க் இட் வில் பி தே வில் ரிமெம்பர் இட் பெட்டர். கண்டிப்பா. ஏன்னா காம்பினேஷன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ குழந்தைகளா நான் என்ன வாட் ஐ எம் சஜஸ்டிங் வந்து இந்த வாரத்திலே இன்னைக்கு நாளைக்குள்ளேயே என்னெல்லாம் எடுத்தாரோ அது அப்படியே நீங்கள் 1 by 1 யூ அனலிட்டிக்கலாக லாஜிக்கலாக அது எப்படி வந்தது அப்படின்னு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் காம்பினேஷன் வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். பெர்முட்டேஷன்லேயே நீங்கள் பக்காவாக ஆகிட்டீங்கன்னா காம்பினேஷன் வரும்போது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். Am I correct? You can do more problems. உங்க புக் எடுத்தீங்கன்னா there are so many problems like this. So நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாச்சும் வரலன்னா நீங்க என்ன கேட்கலாம். But you should practice. That's what I am telling. இத படிச்சிட்டு the way you check yourself that you have understood, you do one more problem. New problem எடுத்து போட்டு பாருங்க. Okay? So that way you make sure you understand this. எனக்கு என்ன தோணுன்றதா இவங்க இன்னைக்கு நாளைக்குள்ள இதை பார்த்துட்டாங்க வச்சுங்க அப்படியே ரைப் இன் தேர் மைண்ட் அப்படியே பதிஞ்சிரும். Absolutely. ஆமாம், எனக்கு அப்படிதான் தோணுது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு 5-6 ஸ்லைடு உட்கார்ந்தேன். இப்போ ஐ மேட் மிஸ்டேக் இன் லாஸ்ட். இந்த கடைசி ஒரு ப்ராப்ளம் தான் கொஞ்சம் ரொம்ப ட்ரிக்கியாக இருந்தது. மற்றபடி எல்லாம் ஓரளவுக்கு உட்கார்ந்தாங்கன்னு இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பா. இட்ஸ் மை சின்சியர் சிம்பிள் கான்செப்ட்ஸ். ஆனா இந்த வே the multiple concepts will be combined into one problem. அந்த மாதிரி இருக்கும். அதான். ஓகே. இதுக்குள்ளதான் சுத்தி கேட்க போறாங்க. அவ்வளவுதான் கான்செப்ட்ஸ். ஓகேவா? So just should we feel confident that I know these concepts, all the problems. You can actually and you go do some problems, you will confirm it. அவ்வளவுதான். ஓகேவா? So it's time now for us to say bye. Okay? So like I said, feel free to send me message anytime you want help with any problem. Okay? So next week we will start with combinations. ஓகே ராதா, தேங்க்யூ. ஐ திங்க் ரொம்ப சிம்பிளாக அழகாக எடுத்தீங்க ராதா. நான் இன்னைக்கு ஃபுல் கிளாஸ் உட்காந்தேன். அப்கோர்ஸ் தென் அண்ட் தேர் ஐ வெண்ட் இன் டு மை மொபைல். பட் தென் இதை இன்னைக்கு ஒரு முறை பார்த்துட்டாங்கன்னாவே நம்ம குழந்தைங்க எல்லாருமே they will become very strong in permutation. Okay. Okay. Bye then. Bye. Thank you, sir. Good.